நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம திண்டுக்கல் மாவட்டம், அதாவது புதிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் 1 ஏக்கர் 30 சென்ட் எம்டி லேண்டு. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. பூராமே தென்னை அந்த மாதிரிலாம் பயிரிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு கட் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் மண் பாதைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்காக கட் ரோடு பேஸில் இடம் எடுத்து பரப்பு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட். இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போரு சர்வீஸு எதுவுமே கிடையாது. எம்டி லேண்டு தான். இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது. தார் ரோட்டை விட்டு இறங்கினே அப்படியே லேண்டு வந்துடும். பக்கத்துலலாம் ஊர் இருக்குது, சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது. அதே போல் பைபாஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். நல்ல ஒரு சிறப்பான ஏரியா பாருங்கள். பைபாஸ் காமிக்கிறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லாரி நிற்கிறது தான் பைபாஸ். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பைபாஸுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து ஒரு 2 லேண்டு குறுக்க இருக்குது, அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. அதே போல் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே 57 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலாம். இடம் வந்து இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பைபாஸில் என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏக்கர் வந்து 2 கோடி 3 கோடின்னு போயிட்டுருக்கு. இது வந்து 2 லேண்டை தாண்டி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த ரேட்டு. அதே போல் வாட்டர் சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஒரு போர் போட்டாலோ ஒரு கிணறு வெட்டினாலோ நல்ல தண்ணி கிடைக்கும். மண் வந்து செவ்வல் சார்ந்து கொஞ்சம் வண்டல் கலந்த மண் தான். விவசாயத்துக்கு நல்லா இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இந்த 3 ஏக்கர் வரைக்குமே ரொம்ப டிமாண்டு தான். அதுவும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான். இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் கேட்குறவங்க இதை கொஞ்சம் பாருங்கள். இந்த கட் ரோடு பேஸ்லேருந்தே உள்ளே ஸ்டார்ட் ஆகிரும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா வந்து எனக்கு 1 ஏக்கர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம நீங்கள் கேட்டு நான் இல்லைன்றது மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இப்போ இந்த மாதிரி லேண்டுகள்லாம் இப்போ ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 10 சென்ட் 1.5 ஏக்கர் 1 ஏக்கர் 30 சென்ட் இந்த மாதிரிலாம் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஒரு 3 ஏக்கரும் கிடச்சிருக்கு லோ பட்ஜெட்டில். பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சுற்றி 4 பக்கமே ஊர் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. தொடர்ந்து வந்து பாருங்கள். லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேராக ஓனர் சிட்டியும் கொடுப்போம். அதே போல் இதில் வந்து இடைத்தரக உள்தரக அந்த மாதிரிலாம் நமக்கு எப்போவுமே வராது. நிறையா பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, அட்வான்ஸை போட்டு வச்சுக்கிட்டு லேண்டை வந்து மாற்றி விடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. நேராக ஓனர் டு ஓனர் நேராக உட்காந்து பேசிக்கிங்க. என்ன ரேட்டுக்கு முடிக்கிறீங்களோ முடிச்சுக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி கட் ரோட்லாம் அமையிறது ரொம்ப ரேரு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சில இடத்துக்கெல்லாம் பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. பென்சிங்கண்டா சும்மா ஒரு லெவலாக கல் போட்டு வச்சுருக்காங்க. கல்லும் கிடக்குது. இருக்க கல்லை எடுத்து நம்ம பென்சிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம். பக்கத்துலலாம் நிறைய வாழை தென்னை இந்த மாதிரிலாம் இருக்குது. தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.